ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அக்டர்ஸ் ஹெல்த் கேர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவள்ளுவர் எழுதின ஞானவேட்டையன் என்ற நூல்லேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த விதியை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அது அதோட அடுத்த லைன் நிறைய பேருக்கு தெரியாது. அதோட அடுத்த லைன் இன்னைக்கு நான் சொல்கிறேன். அதை வச்சே நீங்களை முடிவு பண்ணிடலாம் எதை எதனால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த பாடல் போகிறோம். அதோட பொருள் நான் சொல்கிறேன், கேளுங்க. இதுதான் அந்த பாடல். விதியை வெல்லும் மதியால், மதியை வெல்லும் சுழியால், பதியை எறிய ஞான வழிதான் இடையே இருக்கும் வாரி சவாரி மேலாய் விதியும் வாசிக்க போமோ விந்து நாதத்தின் கூறால். இதுதான் அந்த பாடல். இது என்ன பொருள் பார்த்தீங்களன்னா, விதியை மதியால் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த மதியை நமக்கு எது தரும்னா இந்த சுழுமுனை தான் தரும். சுழியால்னா சுழுமுனை. அதாவது நம்ம உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்னின்னு சொல்லிட்டு அந்த ஆக்னியை தான் சுழுமுனைன்னு சொல்லுவாங்க. அந்த சுழுமுனை தான் நமக்கு ஒரு மதியை தரும். அதாவது இறைவனை பற்றி புரிதல், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு அந்த மதி தான் தரும். அந்த மதியை தான் நம்ம விதியை ஜெயிக்க முடியும். சுழியை வச்சு மதியை ஜெயிக்கலாம், மதியை வச்சு விதியை ஜெயிக்கலாம். இதுதான் அந்த சொல்கிறாங்க. தென் வேற என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பதியை அறிய ஞான வழிதான் அப்படின்னா அந்த பதியை இறைவன் திருவடியை அறிய இதுதான் ஒரே வழி, இதுதான் ஞான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தென் விதியை இந்த விந்துநாதத்தின் கூறால் மாற்ற முடியுமா அப்படி சொல்ல. விந்துநாதத்தின் கூறுனா எதுனா நம்ம தான் அந்த விந்துநாதத்தின் கூறு. அண்டம் விந்து ரெண்டுமே சேர்ந்ததுதான் நம்ம. இந்த விந்து நாதம் இதோட கூறு தான் நம்ம உடல். இந்த உடல் உயிர் நம்ம எடுத்திருக்கான். சாதாரண மனிதனால இந்த விதியை மாற்ற முடியுமோ, சுழுமுனையால தான் இந்த விதியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இதுதான் திருவள்ளுவர் ஞானவேட்டையன் என்ற இந்த பாடலோட பொருள். ஓகே மக்களே, இன்னும் அடுத்த வாரம் இதே மாதிரி நன்றி, வணக்கம், தேங்க்யூ.